வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளுடைய ஆர்சிபியோட டோட்டலி ப்ராக்டிஸ் செஷனோட அப்டேட் தான் நமக்கு கிடச்சிட்டு இருந்தது. பட் ஆனால் ஆர்சிபியோட இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் ப்ராக்டிஸ் மேட்சோட ஸ்கோர் கார்டு அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கல. பட் ஆனால் இப்போ அது கிடச்சிருக்கு. ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரஜத் படிட்டர், ஜிதேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் மாஸ் கட்டியிருக்கிறாங்க. சுயாஷ் சர்மா பவுலிங்கில் செமையாக பெடல் எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டீம் அப்படிங்கிற அந்த ஒரு சைடை ரஜத் படிட்டர், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிதேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேரும் சேம் டீம்ல ஆடி இருக்கிறாங்க. பவுலிங் சைட்ல பாத்தீங்கன்னா சுயாஷ் சர்மா அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஆடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்க டீம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நம்ம பிரைமரியா பார்க்க தேவையில்ல. காரணம் என்னன்னா இது பிராக்டிஸ் மேட்ச் தான். அதனால ஒரே பவுலர் ரெண்டு டீமுக்கும் கூட பவுலிங் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரஜத் படிட்டர், ஜிதேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஆளுக்கு 50 ரன் அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. அதே நேரம் டீமோட ஸ்கோர் அப்படிங்கிறதுக்கு இங்க லிமிட்டும் கிடையாது, ஓவர்ஸும் ஒரு பெரிய லெவலில் லிமிட் அப்படிங்கிறதுல ஒரு 15 ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வச்சு எப்போ வேணாலும் டீம் அவங்க அந்த இடத்துல கலைச்சிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பேட்டிங் கொடுக்கலாம். ஆப்போசிட்ல இருந்தது பார்த்தீங்கன்னா புவி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்வப்னில் சிங் அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆர்சிபியோட டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அபிநந்தன், அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் சிக்காரா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டீம்ல ஆடி இருக்கிறாங்க. ஈவன் அந்த இடத்துல குர்னல் பாண்டியாவும் இருந்திருக்கிறாரு. டோட்டலி டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எஃபெக்டிவா இருந்திருக்கு. பேட்டிங்க்கு தான் இந்த ஒரு இடத்த அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டேவிட் படிக்கலும் அந்த மேட்சுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. பட் ஆனால் டேவிட் படிக்கல் அந்த டைம்ல டெஸ்ட்ல ஒரு பிளேயரா உள்ள இருந்ததுனால அவரால் அந்த மேட்ச்லாம் வர முடியல. மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க விஷயம். ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு பிராக்டிஸ் மேட்ச்ல வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ண முடியாது அந்த போர்ட் சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம பிராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறதுக்கே அவங்க கிட்ட என்ஓசி, கண்டிஷன் என்ஓசிலாம் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் கேம்புக்குலாம் அவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ டோட்டலி ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் ரஜத் படிட்டர் ஈச் ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸும் செமையா இருக்கு. சுயாஷ் சர்மா 3 விக்கெட் ஹால் அப்படிங்கிறது எடுத்திருக்கிறாரு. நம்ம டீமோட லோன் ஸ்பின்னர், பிரைமரி ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே இப்போ அவர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவரோட இந்த ஒரு ஃபார்ம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா சுயாஷ் சர்மா கூட அந்த இடத்துல குர்னல் பாண்டியா தான் இருந்தாகணும். குர்னல் பாண்டியா ஃபர்ஸ்ட் மெம்பராகவே டீமோட சைடில் ஜாயின் பண்ணாரு. இந்த மேட்ச்சில் குர்னல் பாண்டியா கண்டிப்பாக இருந்திருப்பாரு. பட் ஆனால் அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு அப்டேட்டும் குர்னல் பாண்டியாவை பற்றி கிடைக்கல. குர்னல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ ரீசெண்டாக சையத் முஸ்டாக் அலி டிராஃபிலையும் கேப்டன்சி, விஜய் டிராஃபிலையும் கேப்டன்சின்னு டீமை நாக் அவுட்ஸ்க்கு ரெகுலராக கூட்டிட்டு போயிட்டு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காரு. பிளேயர்ஸ்ல டொமஸ்டிக் பிளேயர்ஸ் கண்டிப்பா உண்மையாவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா பேஸ் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ஓவர்சீஸ்ல அவங்க துஷாராவை ஹையா ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஆர்சிபி ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்களுடைய த்ரெட்ஸ் அது மட்டும் இல்லாம போட்டோஸ் எல்லா இடத்துலயுமே துஷாராவை கொஞ்சம் ஹையா ரேட் பண்றாங்க. பினிஷர்ல டிம் டேவிட் இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. பிபிஆர் அப்படிங்கிற ஃபார்ம் அப்படிங்கிறது அவருக்கு எஃபெக்டிவா இருக்கு. ஜாஸ் ஹேசல்வுட்டோட இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறதுனால அவங்க துஷாரா கிட்ட இந்த தடவை அவங்களுடைய சைடை திருப்பி இருக்கிறாங்க. ஏன்னா ஜாஸ் ஹேசல்வுட் எப்படி எந்த இடத்துல ஒரு காலவாக்கி விடுவாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. பிராக்டிஸ்லயும் டொமஸ்டிக் பிளேயர்ஸை நல்லா பட்ட தீட்டி வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன். அபிநந்தன் சிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்ல நல்ல ஒரு பிளேயரு. ஸ்வஸ்திக் சிக்காரா அவரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல போட்டு பொழந்துருப்பாரு. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எஃபெக்டிவா இருக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம கை வச்சு காப்பாற்றிக்கணும். மோஹித் ராத்தே, அதுக்கப்புறம் ராஷிக் தார், இவங்களும் அந்த ஒரு ப்ராக்டிஸ் மேட்சில் வந்திருக்காங்க. மோஹித் ராத்தேவை பொறுத்த வரைக்கும் அவர் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூட் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்திருக்காரு. ராஷிக் தாருக்கு டெத் ஓவர் அப்படிங்கிறத ரெண்டு சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கும்போது ரெண்டு தடவை நமக்கு பவுலிங் அப்படிங்கிற போகிற சுச்சுவேஷன் வரும். ப்ராக்டிஸ் மேட்ச்ங்கிறதுனால டெத் ஓவர்ஸில் ராஷிக் தார் இந்த சைடு ஏ டீம்லையும் பவுலிங் போட வச்சிருக்காங்க, பி டீம்லையும் பவுலிங் போட வச்சிருக்காங்க. கண்டிப்பாக மேட்சஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலுக்கு வரும்போது ராஷிக் தார் ஒரு பெரிய டெத் பவுலராக உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெத் பவுலிங் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ராஷிக் தாரையும் உள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டிசிக்கும் அவர் ஒரு டெத் பவுலராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் அதை ஹையாவும் ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வப்னில் சிங் பேட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் ரெண்டுலையுமே டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஆர்சிபி ஒரு பெரிய லெவலில் ஹையாக தான் இருக்கிறாங்க. டொமஸ்டிக் பிளேயர்ஸோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் தான் நானுமே பார்க்குறேன். கண்டிப்பாக டீமோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்களோட பிரைமரி பிளேயர்ஸ் எல்லாரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பேக்கப்பும் செம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபியோட டீம் கண்டிப்பாக இந்த டெட்லியான டீமாக இருக்கும். இன்னும் பிரைமரி பிளேயர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் கேம்பில் இனிமேல் தான் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபார்மையும் நம்ம பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.